ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமான குச்சி எடுத்து குச்சியை நடுவுல குத்தி இப்ப கட் பண்ண போறோம். இந்த ஆரம்ப பகுதியை இப்படி கட் பண்ணி அப்படியே வளைவா அடுத்தடுத்து ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணலாம், ரொம்ப திக்கா இருந்தா நல்லா இருக்காது. கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே பொறுமையா இழுத்து விட்டா அழகா ஸ்பைரலா வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டா ஸ்ப்ரிங் சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கார்ன்ஃபிளவர் பவுடர், 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கப் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மேல மாவு எப்படி ஊத்தி விட்டு சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுல மயோனஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு மயோனஸ் பிடிக்காது, டொமேட்டோ கெட்சப் மட்டும் போட்டுக்கிறேன். செமையா இருக்கு. கடையில வாங்கினா ஒரு பீஸே 50 ரூபாய். வீட்டில் ஈஸியா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க.